வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் டிராக்டர் ஜியோ அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் பல பொதுமக்களும் சரி ஸோ வேலை நிறுத்தம் போராட்டம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா ஒரு புதிய தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தமிழக அரசுலேருந்து இதுக்கு என்ன தீர்வு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படுமா படாதா அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான தகவலை நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அக்டோபர் 16ஆம் தேதி கோரிக்கை அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டமும் நவம்பர் 18ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டமும் நடத்தப்பட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்பான ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களின் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சீனிவாசன், சுரேஷ், சண்முகநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது: கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தியது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் எங்களை சந்தித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதியளித்தார். இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விடுப்பு தொகை மட்டும் வழங்குவதாக அரசு அறிவித்தது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு குழு அமைப்பதாக தெரிவித்தார். அந்த குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவதாக தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்து கால அவகாசம் வழங்கியிருப்பது அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இதன் காரணமாக எங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் அக்டோபர் 16ஆம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 8 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்தந்த வட்டார தலைமை அலுவலகங்கள் முன்பாக கோரிக்கை அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் இருக்கட்டும், தமிழக ஆசிரியர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ தமிழக அரசுக்கு பலவிதமான கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இன்னொரு கோரிக்கை வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஈடுபட போகிறதாகவும் புதிய தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பொதுமக்களுக்கு தமிழக அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலை கூடிய விரைவில் தெரியப்படுத்தணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசுலேருந்து இதுக்கு என்னென்ன தகவலை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தகவல் எனக்கு ஏதாவது தெரிய வந்தாலும் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.